மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் கருப்பு சட்டை அணிந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றாமல் ஆளுநர் இழுத்தளித்ததற்கு கண்டித்ததோடு தீர்மானங்களை நிறைவேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்கும் விதமாக தஞ்சாவூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். மேயர் ராமநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டில் கடைகளின் பூட்டை உடைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் ஹெல்மெட் கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வியாபாரிகள் மனு அளித்தனர். மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பிடிப்பட்ட மீனை வாயில் கவ்வியவாறு மீன்பிடித்தபோது தொண்டையில் மீன் சிக்கியதால் மூச்சு திணறி மணிகண்டன் எனும் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட விசிக மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி விமான நிலையத்தில் மொபைல் போன் சார்ஜரில் மறைத்து வைத்து வெளிநாட்டு ரூபாயை கடத்த முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4,96,000 ரூபாய் மதிப்பிலான கரன்சிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றாமல் ஆளுநர் இழுத்தளித்ததற்கு கண்டித்ததோடு தீர்மானங்களை நிறைவேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்கும் விதமாக தென்காசியில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி திமுகவினர் கொண்டாடினர். சென்னையில் ஜிம் பயிற்சியாளரின் ஆலோசனைப்படி ஊசி செலுத்திக் கொண்டதில் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்பவர் பயிற்சியாளர் தினேஷ் என்பவரின் பரிந்துரையின் பேரில் ஊசி செலுத்திக் கொண்டதாகவும் இதனால் அவர் உயிரிழந்த நிலையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் பகுதிகளில் கேரளா லாட்டரி சீட்டுகளின் நம்பர்களை துண்டு சீட்டில் அச்சிட்டு விற்பனை செய்வதாக ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமாருக்கு புகார் வந்துள்ளன. புகாரின் அடிப்படையில் தாரமங்கலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் லாட்டரி விற்பனை செய்த குப்புசாமி என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த லாட்டரி சீட்டு, பணம், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள நீதிமன்றம், டிஎஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் ஒன்று வட்டமிட்டதாக வெளிவந்த வீடியோ காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கோபி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்றும் ஆளுநர் மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டு காந்தி சாலையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மழை மற்றும் சூறாவளி காற்றுக்கு 6 ஏக்கரில் நடப்பட்டிருந்த 1000 வாழைகள் சேதமடைந்தன. ஒரு ஏக்கருக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்டு அனைத்தும் சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
ஐஐடி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான பால் சார்பில் ஏசிடிசி ஏகத்தான் என்ற தலைப்பில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை அகற்றும் தொழில்நுட்ப ஆளில்லா ரோபோ படகுகளை உருவாக்கி சோதனை நடத்தும் போட்டி தென்னிந்திய அளவில் நடத்தப்பட்டு வந்தது. இதற்கான இறுதிப் போட்டி கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் உள்ள சென்னை ஐஐடி டிஸ்கவரி வளாகத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் 6 கல்லூரிகளைச் சேர்ந்த 8 குழுவினர் வடிவமைத்த ஆளில்லா ரோபோ படகுகளை சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழைய பொருட்கள் வைப்பு அறை பகுதியில் சுமார் 6 அடி நீளம் கொண்ட சாரை பம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து எடுத்துச் சென்றனர். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவை நிறுத்தி வைக்கும் முடிவு அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் முடிவை ஆளுநர் 1 மாதத்தில் எடுக்க வேண்டும் என்றும், அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக அந்த மசோதாவை திருப்பி அனுப்பும் பட்சத்தில் அந்த முடிவை 3 மாதங்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநருக்கான காலக்கெடுவை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கும் வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். திருப்பத்தூரில் தமிழ்நாடு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும் என்றும், கிடங்கில் இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களும் சரியான எடையில் நியாய விலை கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசின் வழக்கில் உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியும் தமிழக பல்கலைக்கழகங்களில் இருந்து தமிழக ஆளுநர் RN ரவி நீக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். வாணியம்பாடி திமுக நகர செயலாளர் சாரதிகுமார் தலைமையிலான திமுகவினர் தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என கோஷமிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக கருவறைக்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. ஜூலை 14ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்று நகர திமுக சார்பில் நகர திமுக செயலாளர் தயாளன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி தலைமையில் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருப்பட்டினம் அருகே அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும், பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் அரசு தொழிற்பேட்டை பகுதியில் அமையவுள்ள நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போலகம் கிராம பொதுமக்கள் திருப்பட்டினம் கடை தெரு பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். சாலைகளை அமைப்பதற்கு மட்டும்தான் நிலம் கையப்படுத்தினாங்க. இப்ப அபாயகரமான தொழிற்சாலைகளை குறிப்பா கெம்ஃபேப், அதாவது புதுச்சேரி காலப்பட்டில் அந்த மக்களால் போராடி அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தை இந்த பகுதியில கொண்டு வந்து நிறுவி எங்களுடைய வாழ்க்கைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற இந்த சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு. சட்டமன்றத்துல நம்ம இந்த தொகுதியினோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, கெம்ஃபேப் நிறுவனம் பாதுகாப்பானதுன்னு அறிவிக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு ஜப்பான் நாடு, உலக தொழில்நுட்பத்திலே மிக உயர்ந்த ஜப்பான் நாட்டிலே அந்த அலுமினியம் குளோரைடு தடை செய்யப்பட்டிருக்கு.
அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்தை ஒரு குக்கிராமத்துல எங்க விவசாயத்தை அழிச்சு எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு இப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதை புது அரசு உடனடியாக அதை நிறுத்தணும். இந்த வழங்கிய அனுமதிகள் எல்லாத்தையும் ரத்து செய்து எங்களை நலமோடு வாழணும். இது எங்களுக்கானது மட்டும் இல்ல, அந்த அரசியல்வாதிக்கும் சேர்த்து தான் நாங்க போராடுறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம், ஊராட்சி ஒன்றியம், பள்ளிக்கல்வித்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களும் வங்கி நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அலுவலர்கள் வராததை கண்டித்து விவசாயிகள் வட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே பழைய பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்ற அரசு மகளிர் விடியல் நகர பேருந்து KR தோப்பூர் பகுதியில் வந்தபோது சாலையில் திடீரென்று வலது முன்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக சேலம் கோட்டை மைதானத்தில் ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்து கருப்பு நிற ஆடையை அணிந்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு தனித்துறையை உருவாக்க வேண்டும், இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும் மற்றும் நியாய விலைக் கடைகளில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.